சாயி சரணம் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்திராத ஒவ்வொரு திருத்தலங்களையும் காட்டிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று திருஞான சம்பந்தர் நாயன்மார்களில் ஒருவரான ஸ்ரீ திருஞான சம்பந்தரின் அவதார தலத்தை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த இருக்கும் இடம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலின் மிக அருகில் 100 மீட்டர் தொலைவிலே திருஞான சம்பந்தர் என்ற தெரு உள்ளது. அங்கே இந்த அவதாரத்தலம் உள்ளது. திருஞான சம்பந்தர் அவர்கள் பிறந்த இடம் இது. அந்த வீட்டின் உள்ளே செதுக்கப்பட்டுள்ள காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முதலாவது காட்சி, திருஞான சம்பந்தரின் தந்தை சட்டைநாதர் கோவிலில் இருக்கும் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிவிட்டு கரையேறும்போது பால்வழியும் வாயுடன் நின்றிருந்த தன் மகன் திருஞான சம்பந்தரை யார் கொடுத்து எச்சிலை நீ உண்டா என்று கோபமாய் கேட்க, பார்வதி தேவி சிவபெருமான் இருக்கும் திசையை காட்ட, ஞானப்பால் வழங்கிய பார்வதி தேவியை காட்ட, தோடுடைய சேவியன் என்ற தேவார திருப்பதிகத்தை 3 வயதில் திருஞான சம்பந்தர் பாட ஆரம்பித்தார். திருஞான சம்பந்தர் அவர்கள் ஒவ்வொரு திருத்தலமாக செல்ல ஒரு முறை அவர் கும்பகோணம் அருகே இருக்கும் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்றபோது அங்கிருந்த சிவபெருமான் தன் பக்தன் வெப்பத்தில் தணிக்கின்றான் என்று வேதனைப்பட்டு அவருக்காக சிவபூதங்களை கொண்டு முத்துப்பந்தல் அமைத்து தன்னை வழிபட வைத்தார். அவர் நடந்து வரும் அழகை கண்டு ரசித்தார். இதோ அந்த காட்சியினை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபெருமான் வழங்கிய முத்துப்பந்தல். ஒருமுறை அவர் திருவாரூர் மற்றும் பேரளம் அருகே இருக்கும் திருமருகல் என்ற ஊரிலே பாம்பு தீண்டி இறந்து போன வணிகனை அவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெண்ணின் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமானின் அருளுடன் அந்த வணிகனை உயிர்ப்பித்தார். அந்த காட்சியினை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஓம் நம சிவாய. இவர் பாண்டிய மன்னனின் வெப்ப நோயை தீர்த்தார். அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபெருமானின் அருள் பெற்ற நாயன்மார்களின் ஒருவரான திருஞான சம்பந்தரின் அற்புதங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். திருஞான சம்பந்தர் பிறந்த இந்த அவதாரத்தலம் இப்பொழுது வேத பாடசாலையாக அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் ஆச்சால்புரம் என்ற திருத்தலத்தில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பியின் மகள் தோத்திர பூர்ணாம்பிகை மணந்து அத்தலத்திலேயே முக்தி அடைந்தார். அந்த காட்சி, திருமண காட்சி, முக்தி அடையும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஓம் நமச்சிவாய. காண கிடைக்காத திருஞான சம்பந்தரின் அவதார தலத்தை தரிசித்தோம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.